இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் இந்த தங்கமயில் வந்ததுக்கு பிறகு இந்த வீட்டுக்குள்ளார அவங்க கிரியேட் பண்ணுற குழப்பமே பெரிய குழப்பமாக இருக்குது. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோமதி அவங்க நிம்மதியாக இருந்தாங்க. 2 பெண்கள் வீட்டுக்கு ஓடி வந்தாங்க அப்படிங்கிற கதை இருந்தாலும் கூட அவங்களுக்கு இந்த ராஜி எப்படி வந்தாங்கிறது தெரியும். மீனா விஷயத்துலையுமே செந்திலுடைய கேரக்டர்னாலையும் தெரியும். மீனாவுடைய கேரக்டர் கம்ப்ளீட்டாக அந்த வீட்டுக்கு டக்குன்னு செட் ஆகி எல்லாத்தையும் கரெக்டாக நடந்துக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பம் அப்படின்னு உரிமையாக நடந்துக்கிட்டதுனால அதுவும் உங்களுக்கு பிரச்சனையே கொடுக்கல. ஆனால் என்னதான் இவங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் கூட தங்கமயில் நடந்துக்கிற விதம், அவங்க அம்மா சொல்கிறத கேட்டு இவங்க கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் பண்ணுறது, நான் தான் சமைப்பேன், கிச்சன் இனிமேல் என்னோடது, பூஜை ரூம் இனிமேல் என்னோடது, ஹால் என்னோடது, பெட்ரூம் என்னோடதுன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணிருக்க வேலையெல்லாம் கோமதிக்கு ஒரு எரிச்சலை கொடுக்குது. இந்த சண்டை இது இந்த ஒரு கடுப்பாக இருக்க விஷயம் என்னைக்காவது ஒரு நாள் பெருசாக சபையில் வெடிக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியும். ஆல்ரெடி அவங்க 2-3 தடவை எரிச்சலும் பட்டாங்க. அதில் வேற நம்ம கூட்டம் தான் மருமக அப்படிங்கிறனால பாண்டியனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சந்தோஷம் வேறு இருக்குது. நான் கூட்டம் தான் மருமகளாச்சே வீட்டில் முறையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா இப்படி தான் எவ்வளோ பொறுப்பாக இருப்பாங்க பார் அப்படின்னு திருப்பி பாண்டியன் சொல்கிறாரு. நான் ஒரு மறக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அவரே இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வரல, அவரே ஒரு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கைப்பிடித்து கூட்டு தான் வந்தார் அப்படிங்கிறது அவருக்கு மறந்துடுது அப்பப்போ. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் இந்த நகைகளை எடுத்து வந்துரு, உனக்கு போட்ட நகையெல்லாம் கவரிங்னு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகிடும் அப்படின்னு திருப்பி அவங்க வீட்டில் சொல்லியும் கூட இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க வீட்டில் யாரோ திருடன் பூந்துருக்காங்க. திருடன் பூந்து பித்தளை குடத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. இன்னொரு பிளாஸ்டிக் குடத்தை கட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்போ நம்ம வீட்டுக்கு திருடன்லாம் இருக்காங்க அப்படின்னா இது சேஃப் இல்லை. அப்போ வீட்டில் இருக்க நகையெல்லாம் ஒரு வேளை நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது எடுத்து போய் தான் என்ன பண்ணுறது, இப்போலாம் இந்த ஸ்ப்ரேயர்லாம் அடிச்சிடறாங்க தூக்கம் வரதுக்கு. நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம், அவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது டக்குன்னு இதை யூஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி லாக்கர் இருக்குது, நாங்கள் லாக்கரில் போய் நகையெல்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. சொன்ன உடனே கோமதி பேரே லாக்கர் இருக்குப்பா, நம்ம வீட்டிலே லாக்கர் இருக்குது, அந்த லாக்கரில் எல்லாரோட நகையும் வச்சிடலாம். மீனாவோட நகை அவங்க அம்மா திருப்பி கொடுத்தாங்க, என் நகை இருக்குது, அரசிக்கு நாங்கள் வாங்கின நகை இருக்குது, ஓ நகையும் வச்சிடலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. ஒரு மாதிரி பீதி ஆகிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னே உங்களுக்கு சுத்தமாக புரியல. ஒரு தங்கமயில் இப்போ பயந்து இப்போ கடைசியில் கொண்டு நீட்டுறாங்க அந்த நகையெல்லாம். அந்த நகையை நீட்டும் பொழுது தான் அந்த தவளை தன் வாயால் கெடுங்குவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களே என்ன பண்ணிடுறாங்க, உளறிடுறாங்க. ஐயோ இப்போ நகையை கொடுக்குறேன், இந்த நகையை உரசிலாம் பார்க்க மாட்டாங்கல்ல அப்படின்னா, எதுக்கு போய் லாக்கரில் நம்ம வைக்க போகிற நகையை உரசி பார்க்க போகிறாங்க? பேங்க் லோனுக்கு வச்சானா கூட ஓகே, தங்க லோனுக்காக உரசி பார்ப்பாங்க, சரி. இது அது கூட பரவாயில்ல, நீ எதுக்காக திருப்பி உரசி பார்க்குறத பற்றியே ஒரு கவலையோட அதே கேட்டுட்டு இருக்க, இது ஒரிஜினல் தங்கானா நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது மீனாவுக்கு இது ஒரு சந்தேகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மீனா ஏற்கனவே இந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிருந்தோம். இதில் இவங்க இப்போ திருதுன்னு முடிக்கிறதையும் பார்த்து ஒருவேளை அது உண்மையான நகை இல்லையோ, என்னமோ ஏமாத்துறாங்களோ அந்த குடும்பத்தில். ஏற்கனவே போகும்போதெல்லாம் கடன்காரங்க நின்னாங்க, அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அந்த ரூமில் அந்த வீட்டில் அப்படின்னு கண்டுபிடிச்சி கொஞ்சமாக தங்கமயில் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் இந்த தங்கமயில் வந்ததுக்கு பிறகு இந்த வீட்டுக்குள்ளார அவங்க கிரியேட் பண்ணுற குழப்பமே பெரிய குழப்பமாக இருக்குது.